எல்லாருக்கும் ஹாய். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். அரசு வேலை அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே சமயம் எனக்கு அந்த வேலை எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 விஷயத்த என்னால சொல்ல முடியும். இதனால தான் எனக்கு அந்த வேலை தேவைப்படுது, முக்கியமா படுது அப்படிங்கிறது. அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அடையாளம். அரசு வேலை அப்படிங்கிறது என்னோட அடையாளமா நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்றத விட, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ, என்னோட அடையாளத்த நான் மாத்தணும் அப்படின்னு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு திங்க் நெனைக்கிறேன். 2வது விஷயம் என்னன்னா, சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்த நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப வந்து அம் நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷ கணக்குல படிச்சுட்டு தான் இருக்கு. பாஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. நம்மள நெருங்கி இருக்கிறவங்க கூட சில சமயம் சொல்லுவாங்க. அது படிச்சுக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அத எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்கிட்டு தான் கடந்து வந்துட்டுருப்போம். அந்த இடத்துல நான் அந்த வேலைய அச்சீவ் பண்ணும்போது, அப்படி பேசினவங்க திருப்பி மாத்தி பேசுவாங்க. "எங்க ஒர்க் பண்ற? அது நல்லா படிக்கும். அப்பையிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம்." அப்படிங்கிறது டங்க் மாத்தி பேசும். ஸோ, அந்த இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ, சமுதாயத்துல எனக்கு ஒரு அங்கீகாரத்த நான் எதிர்பார்க்கிறேன். அது அரசு வேலையினால எனக்கு கிடைக்கும். 3வதா எத நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. என்னோட ஃபினான்ஷியலா நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும் பொழுது, நான் நெறைய பேருக்கு செய்யணும்னு நெனைக்கலாம். அத என்னால செய்ய முடியும். நான் ஒரு பொருள வாங்கணும்னு நெனைக்கலாம். அத என்னால வாங்க முடியும். ஸோ, நம்ம டிபெண்டன்ட்டா இருக்க மாட்டோம் ஒரு இடத்துல. டிபெண்டன்ட்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம கேட்டோம்னா. அம்மா, அப்பா நமக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும், நமக்கு அந்த இடத்துல ஒரு ஷை இருக்கும் நமக்கு கேட்கறதுக்கு. ஸோ, அந்த இடத்துல அது வந்து நமக்கு தகர்க்கப்படுது. ஸோ, நம்ம நிதி சுதந்திரமா அந்த இடத்துல நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதுகாப்பு. இந்த அரசு வேலை அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான். எல்லா விதத்திலயும் அது வந்து பாதுகாப்பு. நமக்கு வந்து இப்ப அமௌண்ட் நம்ம கையில இருக்கு. அரசு வேலைங்கிறதே நம்ம சம்பாரிக்கிறதுக்காக தான் நமக்கு பாதுகாப்புக்கு ஃபினான்ஷியல்க்காக தான் நம்ம போகணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஸோ, அது குடுக்குற பாதுகாப்ப வேற எதுவும் நமக்கு குடுக்க முடியாது. நமக்கு நிம்மதிய குடுக்குமா, சந்தோஷத்த குடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும். ஆனா, நமக்கு எதா இருந்தாலும் அத நம்ம செஞ்சிடலாம். ஒரு உடம்பு சரியில்லையா? நம்ம பார்த்துக்கலாம். நம்மள்ட்ட பணம் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுதா? இல்ல நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு தைரியத்த வந்து அந்த வேலை வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, ஒரு தன்னம்பிக்கை. அதான் சொன்னேன். என்னனாலும் நம்மளால செய்ய முடியும். நம்மளால பார்த்துக்க முடியும். நம்ம செய்யலாம். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்மளுக்கு இத நம்ம வாங்கலாம். அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது, நம்ம சுயமா சம்பாரிக்கும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னொன்னு என்னன்னா, இறுதி வரைக்குமே ஒரு பாதுகாப்பு. என்ன இறுதி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப நம்மளோட குழந்தை இருக்கு. நம்ம அந்த குழந்தைய வளர்க்குறோம். அது கடைசியில வேலைக்கு போகும். நமக்கு எல்லாம் பண்ணும். அத நான் வந்து இல்லன்னு மறுக்கலாம் இல்ல. ஆனா, கடைசி வரைக்கும் நம்ம டிபெண்டன்ட்டாவே இருக்கணுமா? அப்படிங்கிறது ஒண்ணும் நமக்கு அவசியம் கிடையாது. ஏன் நம்ம டிபெண்டன்ட்டாவே இருக்கணும்? அது வந்து இப்ப நமக்கு வந்து ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். பிற்காலத்துல நமக்கு வந்து ஒண்ணு கேட்கறதுக்கு ஷையா இருக்கும். "இத குடுங்க. இது எனக்கு வேணும்." அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு நம்ம பையனா இருந்தாலுமே சரி, அவனோட சேலரி, அவனோட பொசிஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏன் நம்ம போணும்? நம்ம கொடுக்குறவங்களாவே இருக்குமே! அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். அதாவது இப்ப நம்ம ஃப்யூச்சர நெனச்சு இந்த ப்ரெசன்ட்ட வந்து நம்மளால சந்தோஷமா வாழ முடியல. என்ன பண்ண போறோம்? நம்மளால 70, 80 வயசு வரைக்கும் இருப்போமாங்கிறது தெரியல. ஸோ, அந்த இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வேல பார்த்துக்கிட்டே நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஃப்யூச்சர்ல இப்ப நல்லாருக்கும். ஸோ, இந்த சமயத்துல நம்ம படிச்சுட்டோம்னா, நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரு செக்யூரா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னன்னா, நம்மளோட பிள்ளைகளுக்கும் இதனால பயன். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தலைமுறையோட படிப்பு அப்படிங்கிறது, பின்னாடி இருக்கிற அனைத்து தலைமுறைகளையும் மாத்தும் அப்படின்னு சொல்றத நான் வந்து ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். இந்த ஒரு தலைமுறையில நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னா, நம்மள பார்த்து வளர்ற எல்லாருமே அது மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்த இப்ப என் பையன் இருக்கான்னா, என்ன பார்த்து வளர்ற என்னோட பையன் எப்படி இருப்பான்? அவனும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு நெனைப்பான். அப்ப அவங்களோட சந்ததிகள் அப்ப ஒரு தலைமுறையோட மாற்றம்
பின்வரும் தலைமுறைகள் எல்லாத்தையுமே மாற்றுது. ஸோ, இது எல்லாமே தான் நான் வந்து எனக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணங்கள் இவ்ளோ எனக்கு இருக்கு. இதனால தான் எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, நான் ரொம்ப வருஷமா எழுதிட்டுருக்கேன். ரொம்ப ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2022 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட ப்ரிப்பரேஷன். 2023ல வந்து மெயின்ஸ் எழுதினேன் குரூப் 2. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உள்ள அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா. அதுக்கடுத்து நான் எழுதினேன். எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் விடல. எப்படி இருந்தாலும் அது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கானத நான் முடிவு பண்ணிட்டேன். அரசு வேலை எனக்கு வேணும். எனக்கு இல்லனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம கஷ்டப்படலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்காக நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ வேணாலும் படிப்பேன். நீ எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சு படிக்க சொன்னாலும் நம்ம வந்து படிக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளோட பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குது. நம்மளால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் அதுக்காக பாடுபடலாம். ஸோ என்னோட கோல் இதுதான் என் வேலை. இதுக்கு தான் நான் போவேன். அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரு நான் குவிட் பண்ணிடுறேன். டிஎன்பிஎஸ்சி வேணாம். எத்தனை தடவைனாலும் என்னால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. அது போனா போயிட்டு போகுது. எத்தனை தடவைனாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அனுபவம் தான். போன தடவ வரலையா, அதுல ஏதோ ஒரு அனுபவம் கத்திருப்பீங்க. இந்த தடவ வரலையா, அதுல ஏதோ ஒரு அனுபவம் கத்திருப்பீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய விடாமுயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. ஒரு நாள் அது சக்சஸ உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க அத நம்பாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் தானாவே அது வந்து உங்கள வந்து அடையும். கண்டிப்பா அடையும். ஸோ, அதுதான் வந்து நம்மளுடைய விடாமுயற்சியோட ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, யாருமே குவிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பாதி கிணற தாண்டியாச்சு. மீதி கொஞ்சம் தான் இருக்கு. படிச்சிருங்க. படிச்சு வந்துரலாம் நம்ப கண்டிப்பா. நமக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப அம் அது என்ன சொல்றது? கஷ்டமே இல்ல அப்படிங்கிற மாரி தோணும். அந்த வெற்றி வந்து இது எல்லாத்தையும் நம்மள வந்து மறக்கடிச்சிடும். ஸோ எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட படிங்க. தேங்க் யூ ஸோ மச்.